தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியின் 3ஆம் நாள் இன்றாகும். இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்காக நேற்றைய தினத்தில் மாத்திரம் சுமார் 6 லட்சம் பேர் வருகை தந்திருந்ததாக தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி குழு தெரிவித்துள்ளது. 6வது தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சி அனுராதபுரம் ஒயாமடுவ பிரதேசத்தின் அரசாங்க விவசாய காணியில் நடைபெறுகிறது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பிரிவினரின் காட்சி கூடங்கள் பெரும்பாலான மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ராணுவத்தின் பல படைப்பிரிவுகளின் சாகச நிகழ்வுகளும் இங்கு இடம்பெறுகின்றன. கலாசார மற்றும் கலை விவகாரங்களுக்கான அமைச்சினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சி 64வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகிறது. அரசு மற்றும் தனியார் பிரிவுகளுக்கு சொந்தமான காட்சிக்கூடங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ள போதிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் காட்சிக்கூடத்திற்கு பாரிய வரவேற்பு கிட்டியுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் விசேட கலாசார நிகழ்வொன்றும் இந்த கண்காட்சி வளாகத்தில் இடம்பெற்றது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டதை அடுத்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாலான அதிகார பகிர்வு தொடர்பான விவாதம் மீண்டும் ஆரம்பமாகியது. இன்று 13+ விசேட தொகுப்பில் 2 பிரதான எதிர்க்கட்சிகளினதும் நிலைப்பாடு தொடர்பில் ஆராய்கிறோம். 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அப்பால் செல்ல இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சர் கூறும்போது, அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் 13வது திருத்தத்திற்கு அப்பாலான தீர்வு ஒன்றை வழங்குவதற்கு செனட் சபை ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என கூறுகின்றார். LLRC அறிக்கையை தற்போது புறந்தள்ளிவிட்டு தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க எதிர்பார்ப்பதாக கூறுகின்றனர். நாம் ஒரே நிலைப்பாட்டிலேயே உள்ளோம். அரசியலமைப்பை மீறாமல் அதிகார பகிர்வு தொடர்பான யோசனை ஒன்று முன்வைக்கப்படுமாயின் அதை மிகவும் பயனுள்ளதாக்கிக் வகையில் எமது கருத்துக்களை நேர்மையாக எம்மால் வழங்க முடியும். இந்த அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது. இந்த அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என யோசனைகள் முன்வைக்கப்படுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஏனெனில் இது அரசியலமைப்பின் ஒரு பிரிவாகும். இதனை நடைமுறைப்படுத்துவது சட்டவிரோத செயல் ஒன்று அல்ல. தற்போது எமக்கு 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக தெளிவாக தெரியும். எனினும் 13+ தொடர்பாக யாருக்கும் தெரியாது. அரசாங்கம் இது தொடர்பில் எம்மிடம் கூறவில்லை. 13+ தொடர்பில் அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளதா என எமக்கு தெரியவில்லை. 13+ தொடர்பாக அரசாங்கம் அறிந்து கொண்டுள்ளதா என நாட்டில் உள்ளவர்களுக்கும் புரியவில்லை. இந்த பிரச்சனையை புறந்தள்ளாது ஜனநாயகத்தை உறுதி செய்வதற்காக வடபகுதி மக்களின் அடிப்படை உரிமைகளை உடனடியாக வழங்கும் நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியான நாம் ஆலோசனை வழங்குகிறோம். அவ்வாறில்லாமல் இந்தியா தெரிவித்துள்ள தீர்மானங்கள் தொடர்பாக ஆராய்வது அல்லது இந்த பிரச்சனையை புறந்தள்ளுவதற்காக சர்வகட்சி குழு, பாராளுமன்ற செயற்குழு போன்றவற்றை முன்வைத்து நாட்களை கடத்துவதன் மூலம் இந்த பிரச்சனை பாரியதொன்றாக மாற்றமடையும். அனைவருக்கும் சமமான மொழி உரிமை, வாழ்வுரிமை வழங்கப்பட வேண்டும். எவரையும் 2ஆம் தர பிரஜைகளாக கருதும் ஒரு நிலையை உருவாக்காமல் இருக்க வேண்டும். அவ்வாறான நிலைமைகளுக்குள்ளேயே தேசிய பிரச்சனைகளை உண்மையாக தீர்க்க முடியும். அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாயின் பெறுமதி இன்றைய தினம் 20% வீழ்ச்சியடைந்துள்ளது. டாலருடன் ஒப்பிடுகையில் இலங்கை ரூபாவின் பெறுமதியை பாதுகாக்கும் நோக்கில் தமது தலையீட்டை குறைக்க உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி இன்று $114.30 காணப்பட்டது. இதற்கமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை $113.31 அதன் விற்பனை விலை $115.18 அமைந்துள்ளது. டாலருடன் ஒப்பிடுகையில் ரூபாவின் பெறுமதியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கி நிதிச்சந்தையில் டாலர்களை விற்பனை செய்வது தொடர்பில் கடந்த காலங்களில் தலையீடு செய்தது. எனினும் கடந்த வருடம் ஜூலை மாதம் $8.1 பில்லியன் காணப்பட்ட நாட்டின் அந்நிய செலாவணி வருமானம் டிசம்பர் மாத இறுதியில் $5.9 பில்லியன் வீழ்ச்சியடைந்தது. நாணய மாற்று வீதம் கேள்விகளுக்கு ஏற்ப மாற்றமடைவதற்கு இடமளிக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் அடிக்கடி சுட்டிக்காட்டியிருந்தது. வங்கிகளுக்கு இடையிலான நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கான வட்டி வீதமும் இன்று அதிகரித்துள்ளது. அதன் பிரகாரம் ஒரு நாள் கடனுக்கான வட்டி 9.56 இருந்து 9.66 வரை உயர்வடைந்துள்ளது.
இதேவேளை முருகலுக்கான வட்டி விதத்திலும் அதிகரிப்பை காண முடிகிறது. சுதந்திர போராட்ட வீரர்களை தேடிச் செல்லும் அவரது பயணம் நீள்கிறது. குருநாகல் தமிழ் வீதியினூடாக பயணித்த போது சுதந்திர போராட்டத்துடன் தொடர்புடைய பரிச்சயமான ஒருவரை சிலை வடிவில் காணும் வாய்ப்பு கிட்டியது. தமிழ குருநாகல் வீதியினூடாக பயணிக்கும் பொழுது ஹங்குராங்கத்தை டிங்கிரால எனும் காவல் தெய்வத்தின் சன்னிதானத்தை எங்களால் காண முடிந்தது. யார் இந்த ஹங்குராங்கத்தை டிங்கிரால? 1848ஆம் ஆண்டு மாத்தளையில் நடைபெற்ற சுதந்திர போராட்டம் முக்கிய திருப்பு முனையாகவும் விளங்குகிறது. இதற்கு தலைமை தாங்கிய கொங்காலி கொடபண்டா, வீரபுரன் அப்பு ஆகிய வீரர்களுடன் இணைந்த மற்றும் ஒரு மாவீரரை ஹங்குராங்கத்தை டிங்கிரால. தமிழ் ரஜமகா விகாரையில் முடிக்குரிய இளவரசராக மகுடாபிஷேகம் செய்யப்பட்ட ஹங்குராங்கத்தை டிங்கிரால எனும் மாவீரரின் ஞாபகங்களை மீட்டி பார்க்கும் வாய்ப்பு நமக்கு கிட்டியது. டிங்கிரால என்று ஒருவர் இருந்தார் என்பது தொடர்பில் எமக்கு தெரியாது. ஷேவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்து சார்ல்ஸ் எனும் விரிவுரையாளரே எமக்கு இதனை கூறினார். ஆராய்ச்சி ஒன்றுக்காக அவர் இங்கிலாந்து சென்றிருந்த போது டிங்கிரால தொடர்பில் எழுதப்பட்ட புத்தகம் ஒன்று அவர் வசம் கிட்டியது. அவற்றை குறித்து வைத்துக் கொண்டு எம்மிடம் வந்து டிங்கிரால எனும் ஒருவர் வாழ்ந்ததாக கூறினார். என்னிடம் ஓர் ஆவணம் உள்ளது. இல்லாது போனால் டிங்கிரால பற்றி எமக்கும் தெரியாது. இதேவேளை 1818ஆம் ஆண்டு ஓவவெல்லச போராட்டத்தின் காரணகர்த்தாவாக விளங்கிய ஹிட்டுஹாமி முதியன்சே ரட்டேராலவின் சகோதரர் என கூறப்படும் மேகப்பிட்டிய ரட்டேரால இன்று வணக்கத்துக்குரியவராக விளங்குகிறார். கொட்டபோவ ஆலய வளாகத்தில் மேகப்பிட்டிய குணம்பெந்தி அல் ரஜுபண்டார எனும் காவல் தெய்வமாகவும் அவர் இன்று பூஜிக்கப்படுகிறார். ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து வந்த சிங்கள முஸ்லிம் மக்களுக்கிடையே 1815ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரம் சுதந்திர போராட்டத்தின் மற்றும் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க கேரிமலை நகுலேஸ்வரம் ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். தொன்மையும் வரலாற்று செழுமையும் நிறைந்த நகுலேஸ்வரத்தின் கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெற்றது. இதன்போது கேரளாவில் இருந்து வருகை தந்திருந்த கலைஞர்களின் பாரம்பரிய செண்டை வாத்திய நிகழ்வும் இடம்பெற்றது. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாரணத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கும்பாபிஷேக பெருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நகுல முனிவரால் வழிபாடு செய்யப்பட்ட கீரிமலை சிவன் கோவில் மாருத புரவீக வழி எனும் இளவரசியின் குதிரை முகம் நீங்க பெற்ற அற்புதம் நிகழ்ந்த திருத்தலமாகவும் விளங்குகிறது. பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சுட்டிக்காட்டப்படும் போது அவை தொடர்பில் கவனம் செலுத்தி தீர்வுகளை வழங்குவது பாராட்டத்தக்கது. பதுளை செல்வக்கந்த சந்தையிலிருந்து வேவச மேற்பிரிவுக்கு செல்லும் பிரதான வீதி கடந்த பல வருடங்களாக சேதமடைந்து காணப்பட்டமை தொடர்பில் சக்தியின் தேடல் அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தது. இதனை அடுத்து அண்மையில் இந்த வீதியின் ஒரு பகுதி புனரமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது போக்குவரத்து பிரச்சினைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகளை தெளிவுபடுத்தி தீர்வுகளை பெற்றுக் கொடுத்த சக்தியின் தேடலுக்கு மக்கள் தமது நன்றிகளை தெரிவிக்கின்றனர். சக்தி டிவி நிறுவனம் எமது பிரதேசத்திற்கு வந்து பாதையை பார்வையிட்டதன் பின்பாக இப்பிரதேசத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளிடம் கூறியதன் பின்பு இப்பாதை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ரோட்டை செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குது போக வர. சக்தியின் தேடலுக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கிறோம். சக்தியின் தேடல் இல்லாட்டி இந்த மைக்க ரோட்டு எங்களுக்கு இப்படி இருக்க போறது இல்ல. எங்கேயோ ஒரு மூலையில இருந்து எங்க ஊரையும் கொஞ்சம் வெளியில எடுத்து காட்டியிருக்கிறாங்க. பிரதேச மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வீதியினை செப்பனிட நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளை சக்தியின் தேடல் பாராட்டுகிறது. மேலும் இந்த வீதியினை முழுமையாக புனரமைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அவசியமாகும்.
மீண்டும் இந்த பாதையை புனரமைத்து தந்தமைக்காக சக்தி டிவிக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சில பகுதிகள் மீதமாக காணப்படுகின்றது, அதையும் புனரமைத்து தருமாறு உரிய அமைச்சர்களிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வீதியின் நிலை தொடர்பில் சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன். 13ஆம் திருத்தத்தினை அண்மித்த தீர்மானம் ஒன்றை பற்றி கருத்து வெளியிட்டது அரசாங்கமே தவிர ஐக்கிய தேசிய கட்சி அல்லவென அந்த கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். ஹம்பாந்தோட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். SM கிருஷ்ணா ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னரே 13ஆம் திருத்தத்தினை அண்மித்த 13+ பற்றி கருத்து வெளியிடப்பட்டது. 13ஆம் திருத்தத்தினை அண்மித்த விடயங்களை பற்றி பேசுபவர்கள் வெளிநாட்டு பணத்தினை பெறுகின்ற நபர்கள் அல்லது சர்வதேச அழுத்தங்களுக்கு கீழ்ப்பணிந்து செயற்படுவோர்களை டாலர் காகங்கள் என விமல் வீரவங்ச கூறுகின்றார். அந்த வகையில் அமைச்சர் விமல் வீரவங்ச யாரை நோக்கி விரல் நீட்டுகின்றார் என்பதனை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மக்கள் நலன் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஹம்பாந்தோட்டை பல்லைமல பிரதேசத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு சேமிப்பு கணக்குகளை வழங்கும் வகையிலான இந்த நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நடைபெற்றது. இலங்கை ஏ அணியுடன் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் தொடரை 3-2 என்ற கணக்கில் இங்கிலாந்து ஏ அணி தன்னதாக்கிக் கொண்டது. இன்று நடைபெற்ற 5வது இறுதியமான ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 117 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து ஏ அணி முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது. முதல் விக்கெட் இடைப்பாட்டமாக 51 ஓட்டங்கள் பெறப்பட்டன. அலெக்ஸ் ஹெல்ஸ் 46 ஓட்டங்களை குவித்தார். இங்கிலாந்து அணியின் 5வது விக்கெட்டிற்காக ஜோஸ் பட்லர் மற்றும் ஜானி பாஸ்டோ ஆகியோர் 97 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றனர். ஜோரூட் ஆட்டமிழக்காமல் 110 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இலங்கை அணி சார்பாக பந்துவீச்சில் தரங்க லக்சித்த மற்றும் மாலிங்க பண்டார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். இங்கிலாந்து அணி 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 330 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 40.2 ஓவர்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 213 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் மகிழ உடவத்து 52 ஓட்டங்களையும் அசான் பிரியஞ்சன் 35 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். அணித்தலைவர் திரின கண்டாபி 29 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். இங்கிலாந்து அணி சார்பில் பந்துவீச்சில் டானி பிரிக்ஸ் மற்றும் சமித் பட்டேல் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.